இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் புலாவ் வெரைட்டிஸ் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோட பேர் பார்த்தீங்கன்னா தவா சிக்கன் ஃப்ரை. இந்த தவா சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் சிக்கன் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எலும்பு இருக்கிறதோட சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கிடைச்சதுனாலும் போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா அந்த மசாலாவை டேஸ்ட்டை அதிகமாக்கி கொடுக்கும். நம்ம இந்த சிக்கனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தவா சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தவா சிக்கன் ஃப்ரைக்காக நம்ம ஒரு இரும்பு தவா வச்சுக்கலாம். நான் தவா சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா அரைச்சி செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பட்டை இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துடலாம். 2 - 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 8 - 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தனியா, காஞ்ச மிளகாய், பட்டை எல்லாமே உங்களுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. அடுத்ததான் நம்ம இதை மிக்சரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே தோசை தவாவில் நான் ஒரு 3 - 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் போல் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நல்லா வதக்க வதக்க இதிலேருந்து உங்களுக்கு நிறைய தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த தண்ணியிலேயே அந்த சிக்கன் வேக ஆரம்பிச்சிரும். நம்ம இந்த சிக்கன் தவா ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஏன்னா இல்லைன்னா நெடி வர ஆரம்பிச்சிரும். அதனால நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதோட கலரும் நல்லா மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனை. இப்போ இந்த தவா சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடுங்க. அடுத்ததான் நம்ம 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் நம்ம தோசை தவாவில் செய்கிறதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கைவிடாமல் கிளறணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் வதக்கணும். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. தனி மிளகாய் தூள் காரத்துக்கும் கலருக்காகவும் தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் போல் தண்ணியை இதில் தெளிச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா சிக்கனில் இறங்கும். இந்த மாதிரி நல்லா மசாலா சிக்கனோட சேர்ந்து வர மாதிரி ஆகும்பொழுது நம்ம ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. தக்காளியும் சிக்கனும் சேர்ந்த மாதிரி வேகட்டும். சிக்கனையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுத்ததான் நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நீல வாக்கில் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் பெருசாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததும் இதை நல்லா கலந்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது நம்ம ஒரு பச்சை மிளகாவை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக தான். வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு.
1/2 மூடி போல் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான தவா சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான தவா சிக்கன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.